நேந்திரம் பழம் இலையடை. தேவையான பொருட்கள்: நேந்திரம்பழம் 2, வெல்லம் 1/4 கப், தேங்காய் துருவியது, அரிசி மாவு 1/4 கப், ரவா 1/4 கப், வாழை இலை, முந்திரி, திராட்சை. நேந்திரம்பழம், வெல்லம், தேங்காய் துருவியது, ரவை, அரிசி மாவு, கட் செய்த வாழைப்பழத் துண்டுகளை நெய்யில் வதக்கவும். நன்றாக வதங்கியவுடன் அரிசி மாவு சேர்க்கவும். அதன்பின் ரவா சேர்க்கவும். அதன்பின் துருவிய தேங்காயை சேர்க்கவும். நன்றாக கிளறவும். அதன்பின் காய்ச்சி வடிகட்டி வைத்துள்ள வெல்ல சிரப்பை சேர்க்கவும். பிரட்டி நன்றாக கிளறவும். நேந்திரம்பழ இலையடை செய்வது எப்படி பார்க்கலாமா? நம்ம வறுத்த முந்திரி, திராட்சையை சேர்க்கவும். பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றி நன்றாக பிசைந்து நீள் உருண்டைகளாக செய்து இலையில் வைத்து நன்றாக மடித்து இட்லி தட்டில் வைத்து வேக வைக்கவும். 5 நிமிடங்கள் கழித்து நேந்திரம்பழ இலையடை. வெந்து ரெடியாகி உள்ளது. இலையின் நிறம் பச்சை நிறம் மாறிவிட்டால் வெந்தது என்று உணர்ந்து கொள்ளலாம். சுவையான நேந்திரம்பழ இலையடை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்யும் பழக்கமாகிவிடும். வேறு பழங்களை வைத்து செய்யலாம். வெந்து உள்ளே எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். இது ஒரு மாயவரம் கிச்சன் தயாரிப்பு.